திருச்சியில் அதிமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திடீரென ஜெயலலிதாவை போல பேச ஆரம்பித்தார். இதனை கூட்டத்தில் பங்கேற்றவர்கள் வியப்புடன் பார்த்தனர். கட்சி கூட்டணி அதிமுக, தேமுதிக, எஸ்டிபிஐ எல்லாமே 4 எழுத்து. தேர்தல் முடிவு வருவதும் ஜூன் 4ஆம் தேதி. அதே போல இந்த கூட்டணி ஒரு ராசியான கூட்டணி என்று நீங்கள் அனைவரும் 19ஆம் தேதி சென்று 2வது நம்பர் பட்டன் இரட்டை இலை மாறிய 2வது நம்பர் பட்டனுக்கு கருப்பையா அவர்களுக்கு மாபெரும் வெற்றியை இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கிறேன். வெற்றியை தருவீர்களா? இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுப்பீர்களா? கருப்பையா அவர்களுக்கு மாபெரும் சரித்திர வெற்றியை தருவீர்களா? அமோகமான வெற்றியை தருவீர்களா? உங்கள் குரலாக அவர் டெல்லியிலே ஒலிக்க செய்வீர்களா? கருப்பையாவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்றதை ஒத்துக்கிறீங்களா? ஏன் நான் கேட்கிறேன்னா, இன்னைக்கு மத்திய மாநில அரசுகள் மக்களை வஞ்சிக்கின்ற ஒரு கூட்டணியாக தான் இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாங்களா? மின் கட்டண உயர்வு ரத்து செய்வோம் சொன்னாங்க, செய்தார்களா? இன்னைக்கு மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, அதே போல பார்த்தோம்னா இன்னைக்கு அத்தனை விலைவாசி உயர்ந்துச்சு. பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டர் விலை உயர்வு. தமிழகம் முழுவதும் இன்னைக்கு கஞ்சா விற்பனை அமோகமாக சென்று கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வது இன்னைக்கு தமிழகம் முழுவதுமே ரொம்ப சுலபமா நடந்துட்டு இருக்கு. இது போன்ற தண்டனையை மக்களாகி நீங்கள் எப்ப தர முடியும்? இந்த தேர்தலிலே அண்ணன் எடப்பாடியார் சொல்வது போல ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம், இரட்டை இலைக்கு வாய்ப்பு கொடுப்போம் என்று அண்ணன் அவர்கள் சொன்னது போல உங்களுடைய ஒற்றை விரலால் 19ஆம் தேதி ஓங்கி அடைத்து இரட்டை இலைக்கு மாபெரும் வெற்றியை தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். தேசிய முற்போக்கு செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.